தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம வாழ்க்கையில் சோதனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதா? நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அது நிற்கவே நிற்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். நான் ஒரு சின்ன ரகசியம் உங்களுக்கு சொல்லட்டுமா? சாத்தானை ஓட வைக்கும் வல்லமை நம்மள்கிட்ட தான் இருக்குது. சாத்தான் ஓட வேண்டுமா? இந்த ஒரு வசனம் போதும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வசனத்தில் 2 பலன் வாய்ந்த ஒரு கட்டளை இருக்குது. ஒன்று, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும். அப்படின்னா என்னென்னா, அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய தீர்மானங்கள் எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கணும். தேவனோட சித்தத்தோடு இருக்கணும். சில நேரத்தில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனாலும் தேவன்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா அவர் நம்மளை வழி நடத்துவார். 2வது, சாத்தானுக்கு எதிர்த்து நில். சாத்தான் எப்படி வேலை செய்கிறாரு தெரியுமா? நமக்கு சந்தேகத்தை கொண்டு வரும், பயத்தை கொண்டு வரும், பாவத்திலேயே இருக்கிற மாதிரி நம்மளை இழுத்துட்டு போகும். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, சாத்தானுக்கு எதிர்த்து நில். அதாவது இல்லைன்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை நினைவு வச்சுக்கணும். 3வது, நம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம ஓடிடக்கூடாது, சாத்தான் தான் ஓடணும். இன்றைக்கும் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன? பயமாக இருக்கா? கவலையாக இருக்கா? பழைய பழக்க வழக்கத்துக்குள்ளே போகிற மாதிரி சூழ்நிலையாக இருக்கா? அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி தேவனுக்கு கீழ்ப்படியணும், சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும். நம்மளால் முடியும். ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கனால நம்மளால் முடியும். இன்றைக்கே ஒரு முடிவு எடுப்போம். நான் தேவனுக்கு கீழ்ப்படிவேன், நான் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பேன். அப்போ என்ன ஆகும் தெரியுமா? அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். அதுதான் அந்த வசனத்தில் சொல்கிறாங்க. தேவனுக்கு கீழ்ப்படியணும், சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும்ட்டு. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட இந்த வசனத்துலேருந்து ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். சோதனை வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? தேவனை நாடணும், பயந்து ஓடணும், எதிர்த்து நிற்கணும். இதில் 3 இதில் ஏதாவது ஒரு ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆமென்.